அதை வந்து அது நம்முடைய அடிப்படை உரிமை, ஜனநாயக உரிமை. எவனும் போட்ட பிச்சை கிடையாது. இது நாம் போராடி வாங்கின உரிமை. ஆகவே இதை பறிக்கிறதுக்கு என்ன பேர்ல யார் முயற்சி எடுத்தாலும் அனுமதிக்க முடியாது. அது யாரு வேணாலும் இருக்கலாம், எந்த அரசு வேணாலும் இருக்கலாம், எந்த அதிகாரியா இருந்தாலும் இது அடிப்படை உரிமை. முந்தா நாளே இதை நான் நேரடியாக சொல்லிட்டு வந்தேன். இருந்தாலும் மக்கள் வர்ற மக்கள் கூட பேசிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருந்தா. அதுக்காக என்ன இப்ப ஊரு 2 வட்டா கூத்தாடி கொண்டாட்டா அப்படிங்கறத உணர்ந்ததுனால இதுல ஒரு மனதா இதை வந்து பண்ணணும். இப்ப நாம சொல்ல வேண்டியது, இதுக்கு அனுமதி கொடுத்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய உயர் அதிகாரி, குறைஞ்சபட்ச சேலத்தில் இருக்கக்கூடிய மண்டல இணை பொறியாளர், அவங்க வந்து ஜேசிஇ கட்டாயம் வரணும். மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்க வரணும். இந்த ரெண்டு விஷயத்தை வலியுறுத்தும். அவங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் இத்தனை மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இதே இடத்துல மீட்டிங் நடத்துறாரு, நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து இங்க மீட்டிங் நடத்துறாரு, சட்டமன்ற உறுப்பினர் வந்து மீட்டிங் நடத்துறாரு, தமிழ்நாடு அரசினுடைய அமைச்சர் வந்து மீட்டிங் நடத்துறாரு. ஆனா இன்னைக்கு வந்து 3 மாச இடைவெளியில தேர்தலை சந்திச்சு வர்றதுக்குள்ள மீட்டிங்காலே நீங்க இல்லாம பண்ணுவீங்கன்னா எவ்வளவு ஒரு ஆணவம். அதாவது மக்களுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியதில்லை, அதை மக்கள் கேட்க கூடாது அப்படிங்கிறதுல இருந்து நடக்கிற இது விஷயம். ரெண்டாவது நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு OHS மீட்டிங்ல நிர்வாக தரப்பிலே கலந்துக்கிட்டு கருத்து சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தொடர்ந்து பதட்டத்தை ஏற்படுத்திட்டு மோதல் போக்கு உருவாக்கிட்டு இருக்கிறத அனுமதிக்க முடியாது. அன்னைக்கே தெளிவா சொன்னோம். அதையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆகவே நீங்க எல்லாரும் ஒத்துழைச்சா ஒரு மனதான கருத்தா இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்றுகை போராட்டமா இந்த அலுவலகத்தை முற்றுகையிடும். யாரெல்லாம் வர்றாங்களோ நம்மளுடைய ஒரே கோரிக்கை, நம்மளை கைது செய்து காவல் ஜெயிலுக்கு அனுப்பினாலும் சரி, மண்டபத்துக்கு அனுப்பினாலும் சரி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாலும் எங்க போறதுக்கு தயாரா இருக்கணும் அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கிறேன். நான் மட்டும் இடையில ஒரு 4 மணி நேரம் ஈரோடு மாவட்டம் தழுவியா ஒரு ஸ்ட்ரைக்குக்கான பேச்சுவார்த்தை இருக்கிறதுனால ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் எனக்கு விதிவிலக்கு கொடுத்தவங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டு, இந்த மாதிரி நீங்க எல்லாரும் சம்மதிச்சா இந்த போராட்டத்தை நடத்தலாம். இதுல கட்சி மாச்சரியமோ சங்கங்கள் மாச்சரியமோ இல்லை, இது நம்முடைய அடிப்படை உரிமை சம்பந்தம். அவங்க கோரிக்கைகள் இருக்கிறது இருக்கலாம். இப்போதைக்கு மீட்டிங்கள் முறைப்படுத்தப்படும். ஒரே கோரிக்கையை மீட்டிங்கள் காவல்துறை வந்து சமூக விரோதி யாராவது வராது பாதுகாப்பு நியாயமான விஷயம். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே 150 பேர் நாங்கள் யார் என்பது ஆதாரத்தோட பதிவு தான் வந்துருக்கிறோம். இவங்க வந்து நமக்கு தான் பாதுகாப்பு கொடுக்கணும் வழியா இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிற அவசியம். நாம பதிவு பண்ணி யாருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க நடைமுறையில் தெரியும். இவங்களுடைய கடமை மட்டும் செய்யணும். ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறேன். நாம ரூல்ஸை ஃபாலோ போலீஸ் வந்து நான் சொல்ற மாதிரி இங்க சொல்றது இல்லை, போலீஸ் வந்து மீட்டிங்குள்ள வரக்கூடாது அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கோம். அதாவது OHS மீட்டிங்குள்ள காவல்துறை பார்வையாளரை வரல, தலையிட்டு அங்க எந்த தலையீடு செய்யக்கூடாதுங்கிறது ஏற்கனவே தெளிவா சொல்லியிருக்கிறோம். அதே தான் இப்போதைக்கு நீங்க எல்லாரும் ஒரு மனதா சம்மதிச்சுன்னா நாம இந்த நிலையிலேயே உறுதியா நிற்கலாம், பேசிக்கலாம். மற்ற விஷயத்தையே நம்ம பேசலாம். மீட்டிங்காலுக்கு என்ன பதில் சொல்லணும், இந்த இது அது வந்து அகற்ற முடியாது இல்லை, இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு எதுக்கு இது அனுமதி கொடுத்தாங்க? அப்புறம் எதுக்கு ஆன்லைன் பண்ணி அப்புறம் எதுக்கு இந்த வேலை? பைத்தியக்காரனா இருந்தா இந்த முழுசா அவங்க ரூல்ஸ் தெரியும். OHS மீட்டிங்ல எதுக்கு வைக்கிற 150 எதுக்கு பதிவு பண்ணிட்டு வர்றான்? யாரு வர்றா? ரவுடி வர்றாங்களா? சமூக விரோதி வர்றாங்களா? காவல்துறைக்கு தெரியாதாது? ஒரு மனதா பண்ணலாம்ல. கோரிக்கை இல்லைங்க, இந்த மாசம் மட்டும் தான் கோரிக்கை. அப்புறம் பேசுவோம். பிக்சல் மாற்ற முடியுமா? இதுதான்